ஓம் சாந்தி. பாப் தாதா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 29/8/2025। मीठे बच्चे, अपनी सेफ्टी के लिए विकारों रूपी माया के चंबे से सदा बचकर रहना, देह अभिमान में कभी नहीं आना है। இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய பாதுகாப்பிற்காக விகாரங்கள் என்ற மாயாவிடமிருந்து சதா தப்பித்து இருக்க வேண்டும், அதாவது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தேக அபிமானத்தில் ஒருபோதும் வர வேண்டாம். प्रश्न, पुण्य आत्मा बनने के लिए बाबा सभी बच्चों को कौन सी मुख्य शिक्षा देते हैं? கேள்வி, புண்ணிய ஆத்மா ஆகுவதற்காக பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் எப்பேற்பட்ட முக்கியமான படிப்பினைகள் கொடுக்கின்றார்? उत्तर, बाबा कहते हैं, बच्चे पुण्य आत्मा बनना है तो एक श्रीमत पर सदा चलते रहो, याद की यात्रा में गफलत नहीं करो. பாபா சொல்றார், குழந்தைகளே, புண்ணிய ஆத்மா ஆக வேண்டுமென்றால் ஸ்ரீமத்தின் படி சதா நடந்து கொண்டே இருங்கள். நினைவு யாத்திரையில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், आत्मा अभिमानी बनने का पूरा पूरा पुरुषार्थ कर काम महाशत्रु पर जीत प्राप्त करो. ஆத்ம அபிமானி ஆகுவதற்காக முழுமையிலும் முழுமையாக முயற்சி செய்து காமம் என்ற மிக பெரிய எதிரியின் மீது வெற்றியை அடையுங்கள். यही समय है, இதுதான் நேரம். புண்ணிய ஆத்மா பன் துக்கு தாம் சே பார் சுக்கு தாம் ஜானே கா. புண்ணிய ஆத்மாஹி இந்த துக்கதாமத்தை கடந்து சுகதாம் செல்வதற்கான நேரம், இதுதான் நேரம். ओम शांति. बाबा ही रोज बच्चों से पूछते हैं, शिव बाबा के लिए ऐसे नहीं कहेंगे कि बचने वाला है. आत्माएं तो अनादि हैं, बाबा भी हैं, इसमें सबकी बाबा और दादा दोनों हैं, तब ही बच्चों की संभाल करना होती है. कितने बच्चे हैं जिनकी संभाल करनी होती हैं? एक एक का पोता मेल रखना होता है. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. பாபா டெய்லி குழந்தைகள்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கிறார். சிவ் பாபா எல்லாருக்கும் தந்தையாக இருக்கார், அனாதியான தந்தை. இந்த நேரத்தில் பாபா மற்றும் தாதா 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருமே குழந்தைகளை கவனமாக பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது. பாபாவுக்கு பாருங்க, எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, எவ்வளோ பேரை பாபா கவனிக்கணும், பாதுகாக்கணும். ஒவ்வொருத்தருடைய கணக்கு வழக்கும் நாம் ஒவ்வொருத்தருமே நம்முடைய கணக்கு வழக்கு வைக்கணும். जैसे लौकिक बाबा का भी फूरना रखता है ना, समझते हमारा बच्चा भी इस ब्राह्मण कुल में आ जाए तो अच्छा है. இப்படி லௌகிக் அப்பா கூட கவலை இருக்கும் இல்லையா, என்னுடைய குழந்தை கூட இந்த பிராமண குலத்திலே எப்பொழுதுமே இருக்கணும், இல்லை இந்த வந்துட்டாங்கன்னா நல்லது அப்படின்னு நினைப்பாங்கல்ல. லௌகிக்கில் கூட குலத்தினுடைய பேரை காப்பாற்றணும், நம்முடைய விட்டு வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிற கவலை இருக்கும். அதே போல தான் பாபா கூட. हमारे बच्चे भी पवित्र बन पवित्र दुनिया में चलें, कहाँ इस पुरानी माया के नाले में बह न जाएं. என்னுடைய குழந்தை கூட தூய்மையாக ஆகி தூய்மையான உலகத்துக்கு போகணும் என்ற கவலை கூட பாபாவுக்கு இருக்க தானே செய்யும். எங்கே அந்த குழந்தை பழைய மாயாவுடைய சேற்றுக்குள்ளே மூழ்கிடக்கூடாது என்பது பாபாவுக்கு இருக்குது. बेहद के बाप को बच्चों का फूरना रखता है. எல்லை கப்பாற்பட்ட பாபாவுக்கும் குழந்தைங்களை பற்றி கவலை இருக்கிறது. कितने सेंटर्स हैं, किस बच्चे को कहाँ बेचना है जो सेफ्टी में रहे. பாருங்க, எவ்வளோ சென்டர்ஸ் இருக்குது, எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க, எங்கெங்கே அனுப்ப வேண்டியிருக்கு, ஆனாலும் கூட பாதுகாப்போடு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆஜ்கல் சேஃப்டி भी मुश्किल है. இன்னைக்கு பாதுகாப்பு கூட கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உலகத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிறது. ஸ்வர்கமே ஹரேக்கு சேஃப்டி ஹே. ஸ்வர்க்கத்தில் ஒவ்வொரு ஆத்மாக்களும் பாதுகாப்பாக தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே யாருக்குமே சேஃப்டியே கிடையாது. கஹானா கஹா விகாரோ ரூபி மாயாக்கே சாம்பேமே ஃபர்ஸ்ட் படுத்தே ஹே. அங்கே எப்போவாவது குழந்தைகள் என்ன பண்ணிடுறாங்க, இங்கே அங்கேன்னு சில குழந்தைகள் விகாரங்கள் என்ற மாயாவினுடைய நகங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிறாங்க. ஆத்மாக்களுக்கு இப்போ படிப்பினை என்பது கிடைச்சிட்டு இருக்கிறது. श्री कृष्ण को कभी बाबा टीचर गुरु नहीं कह सकते हैं. श्री कृष्ण टीचर हो तो सीखा कहाँ से? ஸ்ரீ கிருஷ்ணரே அப்பா என்றோ டீச்சர் என்றோ குரு என்று சொல்றது கிடையாது.
ஸ்ரீ கிருஷ்ணர் டீச்சர் என்றால் எங்கிருந்து அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு? அவரை ஞான கடல் என்றும் சொல்ல முடியாது. तुम बच्चों को बड़ों बड़ों को समझाना है, आपस में मिलकर राय करनी है, सर्विस की वृद्धि कैसे हो. குழந்தைகள் பெரிய பெரியவங்களுக்கு புரிய வைக்கணும். தங்களுக்குள்ள ஒன்று சேர்ந்து வழிமுறைகளை உருவாக்கணும். எப்படி சேவையினுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துறது. देह सहित देह के सब संबंधों को भूल छोड़ अपने को आत्मा समझ शिव बाबा का बन जाना है. शिव बाबा को ही याद करते रहना, क्योंकि पापों का बोझ सिर पर बहुत है. தேகம் உள்பட தேகத்தினுடைய அனைத்து சம்பந்தங்களை விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து சிவபாபாவுடையவராக ஆகிவிட வேண்டும். சிவபாபாவைத்தான் நினைவு செய்ய வேண்டும். ஏனென்றால் பாவங்களினுடைய சுமை தலை மீது நிறைய இருக்கின்றது. அபி ஹம் சங்கம் பர் பைட்டே ஹே, சப் கலியுக் மே ஹே. நாம இப்போ சங்கம் யுகத்துல இருக்கோம், மற்ற எல்லாருமே கலியுகத்துல இருக்கிறாங்க. இது புருஷோத்தம சங்கம் யுகம். பாபா ஹம்கு புருஷோத்தம் பனா ரஹே ஹே. பாபா நம்மை புருஷோத்தமராக ஆக்கி கொண்டிருக்கின்றார். ஏ யாத் ரஹே தோபி குஷி ரஹே. இது நினைவுல இருந்ததுன்னா நீங்க குஷியாவும் இருக்க முடியும். பகவான் படாத்தே ஹே, விஸ்வகா மாலிக் பனாத்தே ஹே. பகவான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், அதாவது விஸ்வத்தினுடைய எஜமானனாக ஆக்குகின்றார். ஏ பலா யாது கரோ, உன்கே பச்சே பகவான் பகவாதி ஹோனி சாஹினா படாயசே. இப்போ பகவானே கற்றுக் கொடுக்கிறார்னா அப்போ பகவானுடைய குழந்தைகள் நாம கூட என்ன ஆகணும்? படிப்பை படித்து பகவான் பகவதியாக ஆகணும். अच्छा, धारणा के लिए मुख्य सार. धारणेக்காக முக்கியமான விஷயங்கள். முதல் பாயிண்ட், अपने घर और राजधानी को याद कर अपार खुशी में रहना. सदा याद रहें हम हमारी मुसाफरी पूरी हुई. हम जाते हैं अपने घर, फिर राजधानी में आएंगे. நாம நம்முடைய வீடு மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்து அளவிட முடியாத குஷியில் இருக்கணும். சதா நினைவில் வைத்து கொள்ளுங்கள், இப்பொழுது நம்முடைய பயணம் முடிந்துவிட்டது. நாம் நம்முடைய வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கின்றோம், பிறகு ராஜதானியில் வர வேண்டும். செகண்ட் பாயிண்ட், हम शिव बाबा से ब्रह्मा द्वारा हैंडशेक करते हैं. वो भगवान हमें पतित से पावन बना रहे हैं. நான் शिव பாபாவிற்கு பிரம்மா மூலமாக கை கொடுக்கின்றேன், ஹேண்ட்ஷேக் பண்ணுறேன். அவர் தோட்டக்காரர், நம்மை பதீதத்திலிருந்து பாவனமாக ஆக்கி கொண்டிருக்கின்றார். நான் இந்த படிப்பின் மூலமாக ஸ்வர்க்கத்தினுடைய பற்றாணியாக ஆகி கொண்டிருக்கின்றேன். இந்த உள்ளார்ந்த குஷியில் இருக்க வேண்டும். वरदान, 3 प्रकार की विजय का मेडल प्राप्त करने वाले सदा विजय भव. 3 விதமான வெற்றியினுடைய மெடலை பிராப்தியாக அடையக்கூடிய சதா வெற்றியாளராகுங்கள். विजय माला में नंबर प्राप्त करने के लिए पहले स्व पर विजय, फिर सर्व पर विजय और प्रकृति पर विजय बनो. பாபா சொல்கிறாங்க, வெற்றி மாலையினுடைய நம்பரில் வரணும் என்பதற்காக முதல்ல தன் மீது தானே வெற்றி அடையணும், 2வது அனைவர் மீதும் வெற்றி அடையணும், 3வது இயற்கையின் மீதும் வெற்றியாளர் ஆகுங்கள். எப்போ நம்ம இந்த 3 விதமான வெற்றியினுடைய மடலை பிராப்தியாக அடைஞ்சிடமோ அப்போ வெற்றி மாலையினுடைய மணியாக ஆக முடியும். தன் மீது தானே வெற்றியாளர் ஆகுவது அப்படின்னாலே தன்னுடைய வீணான பாவனைகள் சுபாவங்கள் சிரேஷ்டமானதாக இருக்கணும். சுப பாவனையை சிரேஷ்டமானதாகவும் சுபமானதாகவும் நம்ம மாற்றணும். நம்முடைய வேஸ்ட்டை யார் அப்படி தன் மீது வெற்றி அடைகிறாங்களோ அவங்க மற்றவங்க மீது வெற்றியை பிராப்தியாக அடைஞ்சிருவாங்க. இப்போ தன் மீது வெற்றி அடைகிறதுனா என்ன அர்த்தம்? நம்முடைய வீணான பாவனைகளையும் சுபாவத்தையும் சிரேஷ்டமானதாக சுபமானதாக மாற்றணும். அப்படி மாற்றிட்டோனாலே மற்றவங்க மீது வெற்றியை பிராப்தி அடைய முடியும். இயற்கையின் மீது வெற்றி அடைவது என்றாலே வாயுமண்டலம், வைப்ரேஷன்ஸ் மற்றும் ஸ்தூலமான இயற்கையினுடைய பிரச்சனைகள் மீதும் வெற்றியாளர் ஆகுவது. ஸ்லோகன், स्वयं की कर्मेंद्रियों पर संपूर्ण राज्य करने वाले ही सच्चे राजयोगी हैं. தனது கர்மேந்திரியங்கள் மீது முழுமையாக ராஜ்யம் செய்யக்கூடியவர்கள்தான் உண்மையான ராஜயோகிகள். இன்றைக்கான அவ்வக்த இஷாரா, பரமாத்மாவுடைய அன்பின் அனுபவியாகி சஹஜ யோகி ஆகணும். आप बच्चों को ज्ञान के साथ साथ सच्चा रूहानी प्यार मिला है.
अब उस रूहानी प्यार ने ही प्रभु का बनाया है. பாபா சொல்றாங்க, குழந்தைகள், ஞானத்தின் கூடவே உண்மையான ஆன்மீக அன்பும் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. இந்த ஆன்மீக அன்பு தான் உங்களை பிரபுவனுடையவராக ஆக்கியிருக்கிறது. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 2 டபுள் அன்பு கிடைச்சிருக்கிறது. ஒன்று பாபாவனுடைய அன்பு, இரண்டாவது தெய்வீகமான பரிவாரத்தினுடைய அன்பு. அப்போ அந்த அன்பினுடைய அனுபவம், அதாவது அந்த அன்புக்கு நாம் விட்டில் பூச்சிகளாக ஆகிட்டோம். அன்பு தான் காந்தம் போல வேலை பண்ணக்கூடியது. அன்பானவங்களுக்காக அவங்க சொன்னதை கேட்கறதுக்காக இறப்பதற்கு கூட தயாராக இருப்பாங்க இல்லையா? எப்போல சங்கம் யுகத்தில் நாம் குழந்தைகள் உண்மையான அன்பை அடைந்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டே இறந்துடணும். பாபாவனுடைய அன்புக்காக பழைய உலகத்திலிருந்து நாம் இறந்துடணும். அவங்க தான் ஸ்வர்கா போக முடியும். இன்றைக்கு தாதியினுடைய விசேஷதா, பாபா ஹமாரா குதா தோஸ்த் ஹே, பர்சனல் ஹமாரா கோய் தோஸ்த் நஹி. பாபா நம்முடைய தோஸ்தாக, நண்பனாக இருக்கின்றார். நமக்கென்று தனிப்பட்ட முறையில் எந்த நண்பனும் கிடையாது, பாபா மட்டும்தான் நமக்கு தோஸ்து. நம்ம எல்லைக்கு அப்பாற்பட்ட தியாகிகள், தபஸ்விகள், ராஜரிஷிகள், நமக்கு ஒரு பாபாவை தவிர வேற யாருமே கிடையாது. ஹம் பாபா கா பிரான் ஹே, பாபா ஹமாரா பிரான் ஹே. நம்ம பாபாவுனுடைய உயிர், நமக்கு உயிர் பாபா தான். हमारा दोस्त खुदा दोस्त हैं. जो पर्सनल अपने दोस्त बनाते, खुदा उनका दोस्त नहीं. யார் நமக்கு தோஸ்து? பாபா தான். குதா தான் நம்முடைய ஃப்ரெண்டு. ஆனால் யாருக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஃப்ரெண்டு இருக்காங்களோ அவங்களுக்கு பாபா ஃப்ரெண்ட் ஆகிறதே கிடையாதான். जब हम दिल का दोस्त एक दो को बना देते हैं तो अनेक प्रकार के विघ्न आना शुरू होते हैं. आपस में दिल की बातों की लेन देन करना, दिल बहाना, हंसी मजाक करना, ये सब जिद करता है कि उनका दिलवर खुदा दोस्त नहीं है. எப்போ நாம் நம்முடைய உள்ளத்தினுடைய நண்பனாக வேற ஒரு மனிதர்களை உருவாக்கிக்கிறோம், அப்போ நிறைய விதமான தடைகள் கூட வருது. 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க, உள்ளத்தினுடைய விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்புறம் உள்ளத்தை குஷிப்படுத்துறதுக்காக, ஆறுதல் கொடுப்பதற்காக எதையாவது சொல்லுவாங்க, அப்புறம் கேலி பண்ணுவாங்க. இதெல்லாம் நிரூபணமாகுது. என்ன நிரூபணமாகுது? அவங்களுடைய உள்ளத்தில் பகவான் நண்பனாக இல்லை என்பது நிரூபணமாக ஆகுது. இன்றைக்கான குணம் மற்றும் சக்தியை கடைபிடிப்பதற்கான सोमान பயிற்சி. सदा स्मृति रहे कि बाप दादा के इस रूहानी बकिया की पालन करने वाला मास्टर भगवान हूँ. சதா நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், பாப் தாதாவினுடைய இந்த ஆன்மீக தோட்டத்தை வளர்க்கக்கூடிய நான் மாஸ்டர் தோட்டக்காரனாக இருக்கின்றேன். சக்தி. भगवान शिव बाबा के बगीचे की हर एक रूहे गुलाब आत्मा को रूहानी माला बन स्नेह रूपी जल और मधुरता की शक्ति से पालना दे रही हूँ. प्रैक्टिस தோட்டக்காரர் சிவபாபா அவருடைய தோட்டத்தினுடைய ஒவ்வொரு ஆன்மீக ரோஜா மலராக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும் ஆன்மீக தோட்டக்காரராகி அன்பு என்ற தண்ணீர் மற்றும் மதுரத்தா என்ற சக்தியால் நிறைத்து வளர்த்து கொண்டிருக்கின்றேன். மாஸ்டர் தோட்டக்காரராகி இந்த ஆன்மீக தோட்டத்தில் மதுரமான இனிமை என்ற நறுமணத்தை பரப்பிக் கொண்டே இருக்கின்றேன். ஓம் சாந்தி.